வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் நீர்நிலை ஆதாரங்களை வெள்ள தடுப்பு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவரை எந்த கூட்டமும் போட்டதாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பரில் தானே வரப்போகுது புயல் என்று அலட்சியமாக இல்லாமல் துறையின் மூலமாக வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சென்னையில் நீர்நிலை முழுவதும் ஆகாய தாமரைகள் ஏராளமாக இருக்கிறது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேரவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். முதலமைச்சருடைய தலைமையிலே அனைத்து துறையை சார்ந்தவர்களும் 2 முறை அதற்கான நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாக, இங்கே இருக்கிற மாநகராட்சியுடைய நிர்வாகர் அத்தனை பேரையும் அழைத்து அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் அமைச்சரும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 2 முறை இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்காக மக்கள் பொறுத்தவரையிலும் ஒரு உயிர் கூட அங்கே வடகிழக்கு பருவமழை பெய்கிற போது போன முறை இருந்ததைப் போல நிலை வந்துவிடக்கூடாது என்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் உடைமைகளுக்கும் உயிருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணிகளை விரைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முழு நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயண்ணே, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், கேட்டுக்குவாங்க. ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் மாதம் தான் மழை வரும், ஏன் தெரியாதா உங்களுக்கு? அதில் எதுக்குன்னா அது எல்லாமே பார்க்குறதுக்கு துறை ரீதியான அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களோட ஆலோசனைகள் கேட்குறாங்க. கான்ட்ரவர்சியை நீங்கள் உட்காருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உட்காருங்க ஞாபகப்படுத்துகிறேங்கிற அளவுக்கு அந்த வேலை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. நேற்றைய தினம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நேற்றைய தினம் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலம் தாழ்த்தி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் அடுத்தாள் நான் பேச சொல்லிடுவேன்னு சொல்லி தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.